ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வாக கொடுங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கான வேலைங்களை எல்லாத்தையுமே சீக்கிரம் நம்ம வந்து பார்க்கணும். அந்த வேலைங்களை எல்லாத்தையுமே இப்போ கூட நான் அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன் அவசரமாக. இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து நான் பாலஷூட் போகணும். எதனால் பாலஷூட் போகிறேன் அப்படின்றத அப்படியே எல்லாமே பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோவை போய் பார்க்கலாம். நீங்கள் நானும் அறியும் வந்து இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோமே. கம்மல் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? மேலே போட்டு இருக்கிறது ஓகே. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு போட்டோம். கொஞ்சம் திங்ஸுங்க எனக்காக வாங்கினேன். அது என்னவா இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும். நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ காமிக்கல, லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து சமைக்கிறதுக்காக பிரியாணி அரிசி வந்து நம்ம வீட்டில் தான் பிரிஞ்சி ஒரு பைத்தியம் ஒன்று இருக்குதே, அதனால் வந்து இது அரிசி வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1/4 கிலோ போடுவேன், மீதி 1/4 கிலோ எடுத்து வச்சிடும் அப்புறமா சமைக்கிறதுக்கு. இப்போ வர என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம், பார்த்தீங்களா? 8 எலுமிச்சம்பழம், 25 ரூபாய். இந்த எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தேவை எலுமிச்சம்பழம், அதனால் நிறைய ஒரு தட்டு எடுத்துகிட்டு வர, கிண்ணம் எடுத்துகிட்டு வர. நான் தக்காளி அப்படியே சொல்லிக்கிட்டே எடுத்து காமிச்சிட்டு கொடுக்குறேன். நீ அப்படியே ஃப்ரிட்ஜ் ட்ரெயில் வச்சிடு, சரியா? கிண்ணம் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி வந்து கிலோ 40 ரூபாங்க. என்ன 40 ரூபா கிலோ. இதுக்கப்புறம் தக்காளி யாராவது கடன் கேட்டாங்கன்னா கூட தக்காளி இல்லைன்னு சொல்லிடணும். எல்லாருமே என்கிட்ட தாங்க வந்து கடன் கேட்குறாங்க. அது ஒரு பச்சை மிளகாவாகட்டும், அப்படி இல்லைன்னா தக்காளி ஆகட்டும், இஞ்சி ஆகட்டும், எல்லாமே என்கிட்ட தான் வந்து கடன் கேட்குறாங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் இல்லாமல் இருக்காது எங்கள் வீட்டில். எப்போவுமே அதெல்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன். அதனால் வந்து இதை எதிர்த்து வீட்டுக்காரங்க, அண்ணிங்க, இவங்களாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. நான் அஜிஜோ மெயினாக வெங்காயம் வாங்கணும்னு நினச்சேன். வெங்காயம் வாங்க மறந்துட்டேன். ஓகேங்களா? 1 கிலோ தக்காளி. என்னது கவரா வை தேவை. அதுக்கப்புறம் இது வந்து 25 ரூபாங்க. 2 சுரக்காய் 25 ரூபா. அப்போ வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இப்போ போச்சு அந்த ஞாயிறில், அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் கேட்கும்போது இது ஒன்று வந்து 40 ரூபா சொன்னாங்க. இப்போ 2 25 ரூபான்னு சொல்லி சுரக்காய் வாங்கிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஐயோ இது பேர் வரமாட்டேன்னுது. இங்கே சொல்லுவாங்க, ஜன்னி சொல்லுவாங்க, பீர்க்கங்காய். டக்குன்னு வாயில் வரல. உடனே நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் வந்து அப்படியே எனக்கு கழுவ ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயெலாம் செம்ம ரேட்டு, பயங்கரமான ரேட்டு. கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அதை விட இன்னொன்று பீட்ரூட் வாங்கியிருக்கேன். இந்த பீட்ரூட் வந்து 40 ரூபா. பீட்டா நைலம் 40 ரூபா. இது மட்டும் 40 ரூபா. வேறு என்ன பண்ணுறது, அதனால் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவ்வளோதான். காய்கறின்னு பார்த்தோன்னா கத்திரிக்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் சுரக்காய், தக்காளி, எலுமிச்சம்பழம், இது மட்டும்தான் வாங்கினேன். காய்கறின்னு பார்த்தா இதுதான். கொஞ்சம் காய்கறி ஃப்ரிட்ஜில் இருக்குது. மெயினாக வெங்காயம் வாங்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் நான். இங்கே தான் பக்கத்து கடையில் தான் போய் வாங்கிக்கிறோம். அவ்வளோ தூரம் மார்க்கெட்டுக்கு போய் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இது தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் பிள்ளையும் வந்து ஒரு ஜூஸ் வாங்கினாங்க. நான் வந்து ஒரு லிச்சி ஜூஸ் வாங்கினேன். அரி வந்து இது தண்ணி பாட்டிலுங்க. இப்போதைக்கு அவன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான். அவன் ஜூஸை கொஞ்சம் குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு ஜூஸ், எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கினேன். நான் வந்து என்னுடைய லிச்சி குடிச்சிட்டேன். ஏன்னா அவனும் என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டான். எடுத்துகிட்டு வர போகிறோம். என்னங்க பாருங்கள், இது ஒன்று. இது ரெண்டுமே அவன் குடித்தது தான். அதனால தான் ரெண்டும் சமான்றான். கொஞ்சோண்டு கூட குடிக்க
கொடுக்க மாட்டான்னு பார்த்தீங்களா. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்மல் வாங்கினாங்க. கம்மலே இல்லைங்க, அதனால் வந்து பின்னாடி பட்டன் போடுற மாதிரி வந்து ஒரு கம்மல் வாங்கினாங்க. இந்த கம்மல் ஒன்று, இந்த மேலே போடுற கம்மல் வந்து 10 ரூபா. நல்லா இருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த நூல் ஃப்ரீயாக கொடுத்தாங்கங்க. இந்த நூல் நானாக தான் கேட்டு வாங்கிக்கிட்டு வந்தேன். எதுக்கு இந்த நூல் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி இருக்கு இல்லைங்க, இந்த மணியுடைய இதெல்லாம் வந்து கருத்து போச்சுன்னா கழட்டிட்டு இதை கழட்டிட்டு வந்து நம்ம வேறு இதில் கோத்துக்கலாம் அப்படின்றதுனால வந்து இந்த நூல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சும்மா கொடுத்தாரு, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால் இந்த நூலை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் வாட்டர் ஒன்று வாங்கினாங்க. ரோஸ் வாட்டர் காலி ஆகிடுச்சு, ரோஸ் வாட்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கம்மல் ஒன்று வாங்கினேன். நல்லா இருக்குங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்மல் ஒன்று, தலைக்கு போடுற பேண்டு வாங்கினாங்க. பாரு அந்த வாங்கினாங்க 4 பேண்டு வாங்கினாங்க. இந்த 4 பேண்டு வாங்கினேன். பேண்டுங்க இல்லை, அதனால் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கம்மல் ஒன்று வாங்கினேன். எப்படி காமிக்கிறதுனே தெரியலையே. ஐயோ, எனக்கு எப்படி காமிக்கிறதுனே தெரியலங்க. லைட்டு வெளிச்சம் பயங்கரமாக இருக்குதுங்க. ஓகேங்களா, இப்போ தெரியுதுங்களா. இந்த கம்மல் ஒன்று நல்லா இருக்குங்களா. இதனுடைய ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய ரேட் என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இல்லை, அப்புறமா சொல்கிறேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்து ஒரு மங்களசூத்திரம் ஒன்று வாங்கினேன். பார்த்துங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இது 2 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கம்மலும் இந்த மங்களசூத்திரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக. இவ்வளோதாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் தான் எனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓகே, பாய் எல்லாருக்கும். சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. நான் நிறைய டீ குடிக்க போகிறோம். வாங்க எல்லோரும் டீ குடிக்கிறதுக்கு. மழை பெய்கிற மாதிரி இருக்கு, மானம் மூடிக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் மழை பெய்கிற மாதிரி இல்லை. இது என்னன்னா, பிஸ்கெட்டு பிரித்து சாப்பிட, அதுக்கப்புறம் அதை கேட்பேன். என்னன்னா சார் என்ன பண்ணாருன்னா, மதியம் பானிபூரி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வேணான்ட்டாரு. நானும் செய்யலைங்களா, வெங்காயம் தக்காளி இல்லைன்ட்டு அப்படியே விட்டாச்சு. என்ன அதனால் என்ன பண்ணியாச்சு, பானிபூரி சாப்பிட்டு வந்ததுனால பசிக்கலன்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு. இப்போ பசிக்குது, அதனால் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் டீ போட்டு இப்போ குடிக்கிறோம். குடிச்சிட்டு இப்போ அரிய வந்து டியூஷன் போகணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பாத்திரத்தை வந்து தேய்ச்சிட்டு வாசல் பெருக்கிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேன். வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். இந்த வேலை தான் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும். அப்பா ரொம்ப நாள் இது நேற்று வாங்கிட்டு வந்த பாலுங்க டீ குடிக்கிறதுக்காக. டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தார்ல, டீ வேணும் தலைவலிக்குதுன்னாரு. டீ தூள் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன், வாங்காமல் போய் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா போடவே இல்லை. பாலை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுனா அதை தான் இப்போ போட்டேன் நான். ஓகே, நாங்கள் டீ குடிக்கிறோம், நீங்களும் வாங்க டீ குடிக்கிறதுக்கு எல்லோரும். நாங்கள் டீ குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஓகேவா, பாய்ங்க. டேய் வாடா, எங்கே போகிற? டீ குடிச்சியா? ஓ, நீ என்னை விட்டுட்டு வர போறியா? நான் படிக்க போகிறேன். அவன் என்னை விட்டுட்டு வர்றதுக்கு போகிறான்னா, நாங்கள் போய் என்ன படிக்கிறது? அரி வந்து சொன்னான், அவங்க டியூஷன் தீதிக்கிட்ட என்ன சொன்னால், புக்கை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னடா சொன்ன, இவ்வளோத்தையும் படித்தா என் மண்டை என்ன அதுக்கு ஆகிறது?
இவ்வளோ இத்தனை புக்கு இருக்குது, நான் இத்தனை புக்கையும் எப்படி நான் படிப்பேன், என் மண்டை என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு கேட்குறான்னா. நீங்கள் நான் இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்துடுவேன். பாய். ஒழிச்சு வச்சுருந்தாங்க. எப்படியோ இவன் வந்து கண்டுபிடிச்சி இந்த ஃபோனை எடுத்துட்டான். 2 நாளுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும் பழக்குது நான் ஃபோனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது இந்த ஃபோனை வந்து இவங்கிட்ட இருந்து பத்திரப்படுத்தி திரும்ப எடுத்து வாங்கினவங்ககிட்டே கொடுத்துடணும். அவங்க அப்பாவுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் கொடுக்கணும். சரி ஓகேங்க, போய் சாமி கும்பிட்டு வந்து பார்க்கலாம். எப்பவும் போல் பிரிஞ்சி ரெடிங்க. பச்சை பட்டாணி இல்லை, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் நான் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு கேரட்டு, உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் மட்டும் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பிரிஞ்சி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அரியை வந்து சாப்பிட சொல்லி எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கலாம். அரி ஓடியாங்க 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 ஓடியாங்க, சோறு போடுறாங்க, ஓடியாங்க 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 ஓடியாங்க. வாங்க வாங்க. இதுக்கு வந்து அவனுக்கு தயிர் வேணுமா, பச்சடி வேணுமா, வெங்காயம் வேணுமா, இதெல்லாம் வேணுமா சாருக்கு. சரி வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. அது மீன் மேக்கர் நல்லா இருக்குன்னா மண்டையை உடைச்சிடுவேன். சாப்பாட்டை சாப்பிட்டு சொல்லு. ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. அங்கே பாரு கதவை. டபல் பட்டுவா. சரிங்க, அரி சாப்பிட்டு டியூஷன் போக போகிறான். ஓகே, சாப்பிட்டு நைட் டியூஷன் போகணும் அவன். சாப்பிட்டோங்க. ஓகே பாய்ங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே.